ஹாய், திஸ் இஸ் ரிஷத் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சீரீஸ் அண்ட் ஃபியூ ஃபிலிம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீரீஸை பார்த்துடலாம். ஸோ த பேர் சீசன் 4 வந்திருக்கு. ஸோ நான் முன்னாடியே இதை பற்றி சீசன் 3 ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த இது வந்து காமெடி ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இட்ஸ் நாட். ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் ட்ராமா and every character has some psychological issue. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் தான் இது. ஸோ பேசிக்லி கார்மென் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ ஹூஸ் ஆக்டட் பை ஜெர்மி ஆலன் ஒயிட். ஸோ அவர் வந்து ஹீ வாண்டட் டு ஓப்பன் அ ரெஸ்டாரண்ட் இன் சிகாகோ, ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் மாதிரி. ஸோ பட் அவங்களோட ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி வந்து தே இந்த மாதிரியான சின்ன சின்ன என்ன சொல்கிறது, ஒரு பீஸா பர்கர் அந்த மாதிரியான ஒரு பீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு நினச்சாங்க. பட் somehow he went into fine dining and he wants to open a restaurant. So he opens a restaurant and he hires people. அதில் நடக்கிற கேயாஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சிட் அப்படின்னு ஒருத்தங்க வருவாங்க, அவங்கள வந்து பார்ட்னர் ஆக்குவாங்க. ஸோ அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் he comes up with the crazy idea. அவருக்கு வந்து ட்ரைனிங் பண்ணும்போது அவருக்கு வந்து அவரோட பாஸ் வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருப்பார். ஸோ இவருக்கு வந்து நிறைய நைட் மேர்ஸ் தருவார். ஸோ இவரோட திறமையை வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு ஓப்பன் ஹீ வாண்ட்ஸ் த ரெஸ்டாரண்ட் டு பி ஈச் டே ஈச் மென்யூஸ் டிஃப்ரெண்ட் மென்யூஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு. அண்ட் அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது, பேக் ஃபயர் ஆகுது, அண்ட் ஹவு இட்ஸ் புட்டிங் ஆல் இன் எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் ஒர்க்கிங் இன் in his restaurant in trouble or in some kind of pressure. ஸோ அதெல்லாம் தான் வந்து த பேர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சீசன் 4 இட்ஸ் some kind of continuation of season 3. and compared to first 2 seasons, season 3 had a very a low review, and this season also has a little bit of low review அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கான ரீசன் வந்து ஓரளவுக்கு தெரியுது. ஏன்னா வந்து சீசன் 3 ஹேட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இட் ஹேட் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இட் ஹேட் ஆல்மோஸ்ட் 8 to 9 எபிசோட்ஸ். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டு தான் வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் நோ வை இட் டிட் ஹாவ் லோ ரிவ்யூ அப்படின்னு தெரியல. ஸோ இந்த சீசனில் வந்து இட் ஹேஸ் 10 எபிசோட்ஸ் அண்ட் ஈச் எபிசோட்ஸ் ப்ளே அரவுண்ட் 30 minutes அண்ட் சம் எபிசோட்ஸ் ப்ளே அரவுண்ட் 40 to 50 minutes அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வர் கிரேட். ஜெர்மி ஆலன் ஒயிட்டாக இருக்கட்டும், இபோனாக இருக்கட்டும், இல்லை அயோ எடிபிரியாக இருக்கட்டும், இல்லை வந்து லியோனலாக இருக்கட்டும், இவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் என்ன சொல்கிற, அந்த கன்சிஸ்டன்சி ஃப்ரம் த சீசன் 1 till now, the way they have consistently hooked into that role இருக்குல்ல. because when it comes to series or seasons, நீங்கள் வந்து நடுவில் வந்து கேப் வரும். அண்ட் நடுவில் நீங்கள் வேறு ஏதாவது கேரக்டர் நடிக்க வேண்டியதாக இருக்கும். மூவிஸில் நடிக்கிற வேண்டியதாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு சீரீஸில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கோயிங் இன் டு ஆல் தட் அண்ட் கம்மிங் பேக் அகெயின் டு டூ த சேம் பர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் a difficult task. அண்ட் ஐ திங்க் தீஸ் ஆக்டர்ஸ் ஹாவ் நெயில்ட் இட் அப்படின்னு சொல்லணும். அதே ட்ராமாவை கேரி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதே பர்ஃபார்மன்ஸஸை கேரி பண்ணுறதா இருக்கட்டும், இட் ஃபெல்ட் அப்சல்யூட்லி சட்டில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிறனால, அண்ட் அந்த ப்ரெஷர் வந்து அந்த சீரீஸ் ஃபுல்லாக காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்த எபிசோட்ஸ் ஃபுல்லாக காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க.
அண்ட் எஸ்பெஷலி இந்த சீசனில் வந்து they are given like 3 months of deadline something, so to say that to generate this amount of money அப்படிங்கிற போது அந்த டைமிங் ஃபேக்டரும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத காமிக்கிறதும் நல்லா இருந்துச்சு. எனக்கு பேரலே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, லைக் ஈச் எபிசோட் தே வுட் கம் அப் வித் டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளேஸ், டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ், லைக் சே சினிமோட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எடிட்டிங் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீசனில் வந்து எவ்ரி எபிசோட் ஸ்டார்ட்ஸ் வித் சம் ஓல்டு மூவியோட ரெஃபரன்ஸில் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதில் வந்து லைக் என்ன சொல்கிறது, அதிலே வந்து இந்த எபிசோட் வந்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ அதிலிருந்து அப்படி ட்ராவல் ஆகும். ஸோ அது அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ லைக் த ஃபாஸ்ட் இந்த பேன் ஷாட்ஸாக இருக்கட்டும், லைக் ஒவ்வொருத்தவங்களும் பேசும்போது கேமரா போய்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே நம்ம போன ரிவ்யூவில் சொல்லியிருக்கிற மாதிரி அவங்க வந்து லைக் கேமரா ஒரு இடத்துல செட் பண்ணி ஸ்டாட்டிக்காக செட் பண்ணி அவங்க 4 பேர் பேசுகிறது ஈஸியாக காமிச்சிடலாம். பட் டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங், திங்ஸ் லைக் திஸ் ரியலி ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு வந்து பேசிக்லி இந்த சீசன்லேயே எனக்கு வந்து எபிசோட் 7 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து கண்டினியூஸ்லி ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு சிச்சுவேஷனு, ஒரு ஃபோர்ஸ்டான சிச்சுவேஷன், ஒவ்வொரு கேரக்டரும் இருக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு எபிசோட் 7 வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் அ வெட்டிங். அண்ட் அந்த இதில் வந்து லைக் அஃப்கோர்ஸ் அந்த இதுலேயே கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும். பட் அதை எடுத்த விதமாக இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸ் 1000 தான் இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபேமிலியாக ஜாயின் ஆகும்போது அந்த அட்மாஸ்ஃபியரே எப்படி மாறுது, அண்ட் ஹவு ஈச் ஒன் ஆஃப் தெம் லைக் ஈவன் தோ தே ஹாவ் கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் ஈச் அதர், அதெல்லாம் எப்படி வந்து பேசிக்கிறாங்க, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து பெரி லார்சனும் வந்து வராங்க, கேமியோ வராங்க. அண்ட் சாரா பால்சன் அவங்களும் கேமியோ வராங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸோ எபிசோட் 7 அந்த மாதிரியான விஷயங்கள் பிடிச்சது. அண்ட் எஸ், இது வந்து எண்ட் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் தே ஹாவ் சம்திங் பிக் ஃபார் சீசன் 5 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பட் ஒன் திங் ஐ ஃபீல் இஸ் லைக் இதை வந்து ரொம்ப ப்ரொலாங் பண்ணாமல் ஒரு ஷார்ட்டான இன்னும் அட்லீஸ்ட் ஒரு சீசன் 5-6 முடிச்சிட்டாங்க அப்படின்னா இட் வுட் பி ராதர் குட் சீரீஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் மறுபடியும் லைக் ரீவாட்ச் பண்ணுறதுக்கெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சீரீஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Let's see what they come up with. And it is so this is available in Disney Hotstar, Jio Hotstar. And this series has some psychological traits and some profanity இருக்கும், and some act of violences இருக்கும், and of course use of cigarettes இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஓகே வித் தட் யூ கேன் வாட்ச் திஸ் ஃபிலிம், யூ கேன் கோ ஹெட் வித் த சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். ஸோ இது வந்து பென் வாங் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. அண்ட் அவரு கூட வந்து ஜாக்கி சான் அண்ட் ரால்ஃப் மச்சீனோ வந்து நடிச்சிருக்காரு. த ஓஜி கராத்தே கிட். ஸோ இது வந்து 6th ஃபிலிம் ஆஃப் த கராத்தே கிட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கராத்தே கிட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, வில் ஸ்மித்தோட பையன் நடிச்சிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கோப்ரா காய் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு. எஸ், ஒன் ஆஃப் த சீரீஸ் தட் குட் பி ரெக்கமெண்டட். ஏன்னா வந்து லைக் ரொம்ப ஜாலியாக போகிற ஒரு சீரீஸ். உங்களுக்கு அந்த டைம் லைக் என்ன சொல்கிறது, லைக் அந்த மாதிரியான ஒரு டீனேஜ் லைக் எஸ்பெஷலி லைக் அந்த யூஎஸ் கல்ச்சரோடு சேர்ந்த ஒரு டீனேஜ் ட்ராமா மாதிரி பார்க்கணுன்னா இட் வுட் ஒர்க் அவுட் ஃபார் யூ. ஸோ இந்த படம் வந்து லைக் லைக் பிளாட்டாக வந்து இட் இஸ் நாட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த படம் வந்து இட் இஸ் டைரக்டட் பை ஜானத்தன். ஸோ இந்த படம் வந்து லைக் பிளாட் வைஸ் வந்து இட் இஸ் நாட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட்.
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. ஸோ லைக் பென் வாங் இந்த லீட் கேரக்டரோட பேர் வந்து லீ. ஸோ அவர் லீ ஃபாங். ஸோ அவர் வந்து லைக் அஃப்கோர்ஸ் சைனாவிலேருந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அங்கேருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி கிடச்சிரும். ஸோ தே கம் அப் டு நியூயார்க். ஸோ நியூயார்க்கில் வந்து அவர் வந்து அங்கே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, அந்த ஊர் எப்படி இருக்குது. அஃப்கோர்ஸ் அங்கே வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறாரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு எக்ஸ் இருக்குது. அந்த எக்ஸை வந்து இவர் வந்து அடிக்கிறாரு. ஸோ இவர் வந்து மறுபடியும் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து ஒரு காம்படிஷன் வருது. ஸோ அந்த காம்படிஷனில் வந்து இவர் சேர்ந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கதையை தான் வந்து நம்ம கிட்டத்தட்ட அந்த ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு கதையாயிருச்சு கராத்தே கிட்டுக்கே. ஸோ லைக் இதில் வந்து கராத்தே கிட் இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்டில் வந்து அவன் வந்து யூஎஸ்லேருந்து சைனாக்கு போவான். ஓகே யா ஆமாம். ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் தான் வழியே, பெரிய டிஃப்ரென்சஸ் கிடையாது. அண்ட் ஸோ இதில் வந்து அதில் லைக் இவங்க அம்மா ஏன் வந்து சண்டை வேணான்னு சொல்கிறாங்க, அண்ட் இவங்க அண்ணனுக்கு என்னாச்சு, அந்த மாதிரியான ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது. பட் மற்றபடி the plot is the same. The thing, like whatever they are going to show you, like you can basically like என்ன சொல்கிறது, சீக்கிரமாக நீங்கள் வந்து அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அஃப்கோர்ஸ் ஜாக்கி சானை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹி ஹேஸ் த சேம் அந்த ஸ்டண்ட்டெல்லாம் இருக்கட்டும், அண்ட் அந்த என்தூசியாசம்லாம் அதே மாதிரி இருக்குது. அண்ட் வாட்சிங் ஹிம் இன் த ஸ்க்ரீன் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ ரால்ஃப் மச்சீனோ அவர் வந்து டேனியல் லரூசோவாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் லைக் சின்ஸ் அந்த கராத்தே இப்போ கோப்ரா காயில் வந்து கோப்ரா காய் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் அந்த மாதிரி தான் முடியும். ஸோ அதோட கண்டினியூஷன் மாதிரி அவரோட கேரக்டர் இதில் ட்ராவல் ஆகிறதும் நல்லா தான் எழுதியிருக்காங்க. பென் வாங் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் லைக் எஸ்பெஷலி ட்ரைனிங் சீக்வன்சஸில் எல்லாமே நல்லா கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்காரு. அண்ட் அது வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் ஸோ இந்த படத்தில் வந்து நான் பார்த்த மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லணுன்னா, த ஃபைட்ஸ் வேர் வெரி லெஸ். யூஸ்வலி கராத்தே கிட்டில் வந்து லைக் அஃப்கோர்ஸ் த ஃபைனல் ஃபைட் வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி இருக்கும். அதுவே வந்து இது வந்து ஃபுல்லாக ஒரு மொண்டாஜாக கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. த ட்ரைனிங் சீக்வன்சஸ் அஃப்கோர்ஸ் அதெல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் நிறைய கிளீஷேடான விஷயங்கள் இருந்தனால இட் ரியலி டிட் நாட் செட் இன் ஆர் ரியலி டிட் நாட் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் த ஸ்டோரி சம்ஹவ் ஸ்டார்டட் ஆஃப் டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து லைக் என்ன தான் அந்த பேட்டர்ன்லாம் இருந்தாலும் அவர் வந்து அங்கேருந்து நியூயார்க் வர்றது, அதுக்கப்புறம் அந்த ஒரு சில ஸ்கூல் போர்ஷன்ஸ் அதெல்லாம் ஒரு பேட்டர்னாக இருந்தாலும் இதில் வந்து வேறு ஒருத்தருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஒரு போர்ஷன் மாதிரி வருது. தட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். அதவே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்கலான்னு நினச்சேன். நினச்சிக்கிட்டே இருக்கும் போது இட் ended there abruptly and again back to the normal track அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. that could have been a little bit different. ஸோ அதுதான் தோணுச்சு. பட் அதர்வைஸ் வந்து இட் இஸ் ஃபன் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஐ ஹோப் தே ஸ்டாப் ஹியர். அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸில் ஏதாவது எடுக்கிறதுனாலும் இஃப் தே கம் அவுட் வித் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட், it would work out அப்படின்னு சொல்லலாம். Yes. And the film is available in Amazon Prime, and this film does not have any என்ன சொல்கிறது, ஃபைட் தவிர அண்ட் சர்டன் பிளேசஸில் கஸ்வர்ட்ஸ் தவிர, பட் நத்திங் எல்ஸ் அப்படின்னு தோணுச்சு. இஃப் யூஆர் ஓகே வித் இட் யூ கேன் வாட்ச் திஸ் ஃபிலிம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து பேலரினா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக். பேலரினா அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா வந்து லைக் பேலரினான்னு வேற ஒரு படம் இருக்குது. ஸோ அது வந்து லைக் இட் ஷுட் நாட் கிளாஷ் அப்படின்னு சொல்லி
த டைட்டில் இட் செல்ஃப் வாஸ் லைக் அதை ப்ரொமோட் பண்ணுறதே வந்து ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் பேலரினா தான் ப்ரொமோட்டே பண்ணாங்க. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த படம், பிகாஸ் லைக் எனக்கு வந்து அந்த ஜான் விக் யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து இன்னொரு படம் வரும்போது ஐ ஃபெல்ட் அ லிட்டில் பிட் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லலாம். பட் நாட் எவ்ரி ஒன் அப்படிங்கிறதும் லைக் வெளிப்படையாகவே தெரிஞ்சிச்சு. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஐ திங்க் இட் வென்ட் ஃப்ரம் ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த கதையை சொல்லும் போது ஐ திங்க் இட் ட்ரிகர்ட் சம் பீப்புள் இன் த சோஷியல் மீடியா. ஸோ ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங், பட் நான் பார்த்தது தான் சொல்கிறேன். இட் டிட் ஹாவ் லைக் லாட் ஆஃப் பீப்புள் கிரிட்டிசைசிங் ஜஸ்ட் பிகாஸ், அதாவது படம் வரதுக்கு முன்னாடியே லைக் தேவர் கிரிட்டிசைசிங் ஜஸ்ட் பிகாஸ் இட் வாஸ் it is going to be some male centric lead role அப்படிங்கிற போது, சாரி ஃபீமேல் சென்ட்ரிக் லீட் ரோல் அப்படிங்கிற போது. ஸோ இந்த படம் வந்து பட் இட் டிட் நாட் லைக் எனக்கு பர்சனலி இட் டிட் நாட் டிசப்பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செஞ்சிச்சு. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜான் விக்கவே வந்து லைக் கண்டினியூஸாக பார்க்கும்போது அவங்களால ரசிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதுலேயும் இருக்கும்போது இட் டிட் நாட் டிசப்பாயிண்ட். அந்த ஒரு யூனிவர்ஸுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கன்சிஸ்டன்சியே இதுலேயுமே வந்து என்னதான் ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆனாலுமே வந்து தே ஹாவ் லைக் மெயின்டைன்டு தட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து இட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் ஜான் விக் 3 அண்ட் ஜான் விக் 4. ஸோ அந்த காலகட்டத்துக்கு நடுவில் நடக்கிற ஒரு நடுவில் நடக்கிற ஒரு போர்ஷனாக இந்த படம் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் டைரக்டட் பை லென் வைஸ்மேன் அண்ட் ரிட்டன் பை ஷே ஹேட்டன். ஸோ இந்த படம் வந்து ஆனா டி ஆர்மஸ் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து லைக் பேலரினா டர்ன்ட் அசாசின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ அவங்களோட கேரக்டர் பேர் வந்து ஈவ் மெக்காரோ. ஸோ அவரோட அப்பா வந்து அவங்க வந்து ஒரு ஐலண்டில் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு கல்ட்டுனால அந்த வேர்ல்டில் இருக்கிற ஒரு கல்ட் வந்து அவங்கள வந்து அவங்க அப்பா வந்து ஹண்ட் பண்ணி கொன்னுடுறாங்க. ஸோ இவங்க மறுபடியும் ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா, அவர் எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாங்க அப்படிங்கிறத கதை. ஸோ ஆஸ் அ பிளாட்டாக இட் இஸ் வெரி சிம்பிள் பிளாட். ஓவராக ரொம்ப ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ சீக்வன்சஸ் போனதுக்கப்புறமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாட் இட் இஸ் கோயிங் டு பி, அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு பி அ ரிவெஞ்ச் அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் எப்படி எங்கே அப்படிங்கிறது தான் வந்து கேள்வியாக இருக்கும். எனக்கு இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனா டி ஆர்மஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ ஆக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஷீ இஸ் லைக் அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து பயங்கரமாக செட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ த ரீசன் இஸ் பிகாஸ் லைக் ஜேம்ஸ் பாண்டில் கூட ஒரு சின்ன ஒரு போர்ஷனில் வந்திருப்பாங்க, அண்ட் அதுலேயும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. ஸோ லைக் இதில் வந்து அந்த மாதிரியான அந்த சின்ன போர்ஷனில் கொடுத்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸஸ் மேலேயே கொடுத்துருந்தாங்க when it comes to fight sequences. பட் சம் அதர் போர்ஷன்ஸஸ் லைக் எமோட்டிங் ஸ்டப்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இல்லை ஒரு பெயின் ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் லைக் படம் ஃபுல்லாகவே வந்து somehow வந்து she wouldn't even laugh. அந்த ஒரு பிளேனான ஒரு எமோஷன் இருக்கும். ஈவன் இஃப் ஷி கிரைஸ் இட் சம்வாட் ஃபீல்ஸ் லைக் ஷீ இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஹர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கெனு ரீவ்ஸ்க்கு வந்து நேச்சுரலாக வர ஒரு விஷயம். கெனு ரீவ்ஸோட ஜான் விக்லேயுமே வந்து அப்படி தான் இருக்கும். ஹீ டசன் எமோட் அ லாட் அண்ட் ரொம்ப ஃபியூவான டைலாக்ஸ் தான் இருக்கும். பட் அது வந்து அவரோட இதுக்கு செட் ஆச்சு. ஸோ அதுவே வந்து இவங்களுக்கும் வந்து கொண்டு வரும்போது இட் ஃபெல்ட் a little bit off, but somehow she pulled off. அண்ட் எனக்கு வந்து லைக் த ஃபைட் செட் பீசஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபைட்டுமே வந்து ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷனோட கொண்டு வர்றது, இல்லை ஏதோ ஒரு மோட்டிவோடு கொண்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் அதை ஸ்டேஜ் பண்ண விஷயமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த ஒரு கிராமத்தவே வந்து அவங்க எதிர்த்து சண்டை போடுறது வந்து இட் ஃபெல்ட் ரியலி த்ரில்லிங் அப்படின்னு சொல்லலாம்.
சம்ஹவ் ஏதோ ஒரு விதத்தில் எப்படிடா இவங்க இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, அண்ட் எனக்கு இன்னொரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, இது வந்து ஓவர் ஸ்டஃப் பண்ணிடுவாங்களோ, லைக் நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. பட் அதுக்கு ஏற்ற மாதிரியான அங்கே ஒரு சில பிளாட் ட்விஸ்ட்ஸாக இருக்கட்டும், கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான சில விஷயங்கள் கொண்டு வரும்போது இட் ஃபெல்ட் நைஸ். லைக் எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த எண்டில் அந்த ஃபயர் வச்சு ஒரு 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 செட் பீஸ் வரும். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் அதை கேப்சர் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் அ உமன், ஒரு விமன் சென்ட்ரிக் அப்படிங்கிற போது ஃபைட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லைக் என்ன சொல்கிறது, கொஞ்சம் லீனியன்ட்டெல்லாம் இல்லாமல் இட் வாஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஃபைட் எப்படி இருக்குமோ, ஒரு நிஜமாகவே ஒரு ஃபைட்டு நடந்தால் அண்ட் அஃப்கோர்ஸ் ஷீ ஹஸ் ப்ராக்டிஸ்ட் இட் அப்படிங்கிற போது அண்ட் அந்த இது எப்படி இருக்குமோ, லைக் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. நோ காம்ப்ரமைசஸ் இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரியான இந்த கேரக்டர் வந்து எஸ் இட் கேன் சீட், இட் கேன் லைக் என்ன சொல்கிறது, அந்த சுற்றி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அது வந்து எடுத்துக்கும் அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணனால நிறைய இடத்துல வந்து இட் ஃபெல்ட் கன்வின்சிங். அந்த கேரக்டர் வந்து கன்வின்ஸ் பண்ண அளவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அண்ட் இந்த படத்துலேயும் வந்து ஜான் விக் வராரு, கெனு ரீவ்ஸ் வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் எப்படி நடிப்பாருன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜான் விக் யூனிவர்ஸில் அவர் எப்படி நடிப்பாருன்னு தெரியும். அண்ட் ஹீ டிட் ஹிஸ் ஜாப் ப்ரில்லியன்ட்லி. இந்த படத்துலையுமே வந்து கிட்டத்தட்ட அந்த கன்னு பிடிக்கிறது, அந்த கன்னு பார்க்கறது, அதை வந்து லைக் அதெல்லாம் ஏன் இந்த படத்தில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, தே ஆல் கம் ஃப்ரம் ஒன் செட் ஆஃப் ட்ரைனிங் கிளாஸஸ் ஆர் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படிங்கிற போது அதெல்லாமே வந்து காமிச்ச விதம் வந்து லைக் கன்வின்சிங்காக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து அதெல்லாமே வந்து மைன்யூட்டாக ஃபாலோ பண்ணதும் வந்து பிடிச்சிருந்துச்சு. வேர் திஸ் ஃபிலிம் a little bit goes off அப்படின்னா, ஐ திங்க் இட் இஸ் த பிளாட். ஒன் திங் இட் இஸ் த பிளாட், அண்ட் ரெண்டாவது ஆனா டிஆர்எம்எஸ்ஏ தான். த ரீசன் ஐம் சேயிங் இஸ் பிகாஸ் லைக் ஷீ somehow வந்து it felt like she could have done a little more. அந்த கெனு ரீவ்ஸவே வந்து கொஞ்சம் இமிட்டேட் பண்ண மாதிரியான ஒரு சில இடத்துல இருந்துச்சு. அது பண்ணாமல் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆர் இவங்களுக்குன்னு த வே ஆஃப் எமோஷன் பண்ணுறது இருந்துருந்துச்சு அப்படின்னா இட் வுட் ஹவ் ஃபெல்ட் குட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் பிளாட் வைஸ் வந்து இட் வாஸ் அ பிட் ப்ரெடிக்டபிள். அதனால் வந்து it did go off in certain places அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஆக்ஷன் லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிளைமேக்ஸ் இட் டிட் ரியலி ஒர்க் அவுட் ஃபார் மீ. அந்த கிளைமேக்ஸ் இன் த சென்ஸ் அந்த லாஸ்ட் ஒரு 30 to 40 minutes இட் டிட் ரியலி ஒர்க் அவுட். அதை கம்ப்ளீட்லி அதை செட் பண்ண விதமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. Yes, that's my take on this film. And of course ஒரு சிலர் சொல்லலாம், ஒருத்தங்கனால இவ்வளோ சண்டை போட முடியுமா அப்படிங்கிறது அப்படின்னு கேட்கலாம். பட் அப்படி பார்த்தா நம்ம அந்த ஜான்விக் யூனிவர்ஸவே நம்மளால் ரசிச்சிருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து the reason this film a little bit off அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து கெனு ரீவ்ஸோட ஆக்டிங் இன் ஜான் விக் வந்து லைக் அவ்வளோ அடி வாங்குவார். அண்ட் அந்த ஃபேஸில் வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்கும்.
அண்ட் அந்த ஃபேஸில் வந்து ஒரு ரிக்ரெட் இருக்கும். அந்த ஃபேஸில் வந்து எதுக்குடா இதை வந்து எதுக்குடா இப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு விரக்தி இருக்கும் அந்த 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 ஃபேஸ் ரியாக்ஷனில். அது வந்து இதில் வந்து கொஞ்சம் அது வந்து பேலரினால எஸ்பெஷலி ஆனா டி ஆர்மஸில் கொஞ்சம் லேக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் எல்லா இதுலேயுமே கொஞ்சம் அவங்களும் வந்து என்ன சொல்கிறது, எப்போதுமே வந்து ஒரு கிளியர் ஃபேஸோட ஒரு மேக்கப்போடு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமே இருக்கிறனால இட் டிட் அந்த 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 கன்வின்சிங் ஃபேக்டர் வரல. அதுதான் வந்து லைக் அந்த ஜான் விக்குமே இதுக்குமே இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எஸ், ஸோ அஃப்கோர்ஸ் திஸ் ஃபிலிம் ஹேஸ் lots of bloodshed, lots of fight, lots of gunfight. So if you are okay with it, you can go ahead with the film and it is available in Amazon Prime. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து கம்பேனியன். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் டைரக்டட் பை ட்ரூ ஹான்காக். ஸோ லீட் ரோல் வந்து சோஃபி தர்ச்சரோ, ஜாக் குவைட் வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வந்து ஜே லிப்செட், லூக்கஸ் கேஜ், மேகன் சுரி அண்ட் ஹார்வி அண்ட் ரூபர்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அ சைஃபை ஃபிலிம், சைஃபை ஃபிக்ஷனல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லைக் இட்ஸ் அ சைஃபை ஃபிலிம். ஸோ இது வந்து ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வீக்கெண்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரிமோட்டான ஒரு இடத்துக்கு வந்து வெக்கேஷன் மாதிரி போகிறாங்க. ஸோ அங்கே போகும்போது சில விஷயங்கள் நடக்குது. ஸோ அங்கே வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து கம்பேனியன் ரோபோட் அப்படிங்கிறது ஒரு ரிவீல் ஆகுது. ஸோ கம்பேனியன் ரோபோட் இந்த ஃபிலிமில் எப்படின்னா இட் இஸ் லைக் அ எமோஷ்னல் எமோஷ்னலி பாண்ட் ஆகிற ஒரு ஏஐ ரோபோட் மாதிரி. ஸோ விச் கேன் பி யூஸ்டு ஃபார் லவ் அண்ட் ஃபார் செக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த இது அப்படி தான் இது ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து அந்த கம்பேனியன் ரோபோட் வந்து எப்படி அது வந்து அதுக்கு ஒரு கேரக்டர் தராங்கன்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு செட் ஆனதுக்கப்புறம் இவங்க அந்த ரோபோட் வாங்கினதுக்கப்புறம் அந்த ரோபோட் வந்து ஒரு சினாரியோ அவங்களுக்குள்ளேயே யோசிச்சுக்குது. அண்ட் அவங்களுக்கான லவ் ஃபீலிங்ஸ் வந்து அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணிக்குது. ஸோ இந்த ஓனர் வந்து அந்த எமோஷன் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் அவங்களோட வாய்ஸ் செட் பண்ணிக்கலாம், ஐஸ் செட் பண்ணிக்கலாம், ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ ஃபெல்ட் த பிளாட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா வந்து இந்த ஏஐ வேர்ல்டில் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான இப்போ இன்ஃபேக்ட் வந்து ஏஐ அப்படி இந்த சாட் ஜிபிடி ஆர் இந்த மாதிரியான ஏஐ டெக்னாலஜிலேயே வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் நடக்குது அப்படிங்கிறது வந்து நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது. பீப்புள் ஃபாலோயிங் இன் லவ் வித் ஏஐ, பீப்புள் டூயிங் திங்ஸ் ஃபார் ஏஐ ஆஸ்கிங் திங்ஸ் டு டூ பீப்புள் இன் த நேம் ஆஃப் லவ். அதெல்லாம் ஆக்சுவலி நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய நியூஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து இந்த ஏஐ வச்சு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜிலேயே இது இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும்போது, இந்த மாதிரியான ஒரு சினாரியோ ஒரு ரோபோட்டே அந்த மாதிரி செய்யும் போது என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஆர் என்னென்ன மாதிரி அதை வந்து எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். It is a thriller. It is a thriller genre where அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து இட் டிட் ரியலி ஒர்க் அவுட். அண்ட் அதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து அது ஃபோல்ட் ஆகிட்டே போகும்போது இட் புட்ஸ் அஸ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த படம் வந்து இட் நாட் ஜஸ்ட் ஷோஸ் ஒரு ஃபிலிம் தாண்டி இட் புட்ஸ் இன்டு அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து வர அந்த ரோபோட் வந்து ஒரு விமனாக இருக்கும்போது அந்த ரோபோட்டை வந்து எப்படி ஒரு மேல் அதோட பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறான், அதை எப்படி அவன் பார்க்குறான், அது ஏன்னா அவன் அந்த ரோபோட்டை வாங்கினதுக்கு அப்புறமே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு காமிப்பாங்க.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த இது லைக் இந்த படம் வந்து லைக் என்ன சொல்கிறது, இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த வே அண்ட் அந்த கேரக்டர்ஸுக்கு கொடுக்குற இன்செக்யூரிட்டி லெவலாக இருக்கட்டும், அண்ட் ஹவு திஸ் லைக் பேசிக்கலி ஒரு ஹியூமன் கிட்ட ஒரு ரோபோட்டு கொடுத்தா அவன் எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையாக காமிச்ச ஒரு படமாக பார்க்கலாம் அதை. அண்ட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மோர் ஆஃப் அ சட்டையராக இருந்துச்சு இந்த படம். பிட்வீன் லவ் பிட்வீன் அ ஹியூமன் அண்ட் ஏஐ எப்படி வந்து ஒரு சட்டையராக காமிக்க முடியுமோ அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது என்ன தான் ஒரு டார்க் ஹியூமரோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி 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 மாதிரி தான் எனக்கு இந்த படம் ஃபீல் ஆச்சு. அண்ட் அதை வந்து லைக் அதை வந்து கன்வின்சிங்காக புல் ஆஃப் பண்ண சோஃபியாக இருக்கட்டும், ஆர் லைக் லீட் ரோலாக நடித்த ஜாக்காக இருக்கட்டும், இவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து அவ்வளோ லைக் ரொம்ப என்ன சொல்கிறது, இட் வாஸ் வெரி பிலீவபிள். லைக் ஹவு வுட் திங்ஸ் டர்ன் அவுட் இஃப் திங்ஸ் ஆர் இஃப் டெக்னாலஜி இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கன்வின்சிங்காக அவங்களோட நடிப்பில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் லைக் இதில் வந்து இந்த கம்பேனியன் ரோபோட்டவே வந்து அவங்க ஹியூமன் பெனிஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எந்தெந்த மாதிரியான ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு காமிக்கிறதும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எஸ், இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னே பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இருக்குது, ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. அண்ட் திஸ் ஃபிலிம் அஃப்கோர்ஸ் ஹேவ்ஸ் profanity. I think it has also bloodshed இருக்கும், and also it has sex. So if you are okay with it, you can go ahead and watch the film. And yes, so இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் ஃபிலிம் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.